அல்லாஹ்வின் தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகின்றார்கள், மறுமை நாளில் என் சமுதாயத்தைச் சேர்ந்த சில மனிதர்களை நான் அறிவேன். அவர்கள் திஹாமா மலை அளவு நன்மைகளுடன் வருவார்கள். ஆனால் அல்லாஹ் அவற்றை சிதறிய துகள்களாக பயனற்றதாக ஆக்கிவிடுவான். இதை கேட்ட சஹாபா தோழர்கள், அல்லாஹ்வின் தூதரே, அவர்கள் யார் என கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவர்கள் உங்களைப் போன்ற சகோதரர்கள்தான். ஆனால் அவர்கள் தனிமையில் இருக்கும்போது அல்லாஹ்வின் வரம்புகளை மீறி பாவங்களில் ஈடுபடுவார்கள். ஆதாரம் இப்னு மாஜா. இந்த ஹதீஸ் இன்று ஆபாச படங்களை பார்ப்பவர்களுக்கு பொருந்துகின்றது. சபையில் நல்லவர்களாக தோற்றமளித்துவிட்டு நள்ளிரவில் தனி அறைகளில் போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு நாம் பார்க்கும் அந்த ஆபாசம் நம் ஆயுட்கால நன்மைகளை அழித்துவிடும் நெருப்பு. அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான், நபியே, மூமீனாக ஆண்களுக்கு நீர் கூறுவீராக, அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், தங்கள் வெட்கத்தலங்களை பேணிக் கொள்ளட்டும். அல் குர்ஆன். கண்களால் பார்ப்பது கண்ணின் விபச்சாரம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எச்சரித்துள்ளார்கள். திரையில் தோன்றும் அந்நிய பெண்ணின் நிர்வாணத்தை ரசிப்பது நம் ஈமானின் ஒளியை அணைத்துவிடும். இந்த பாவத்தில் ஈடுபடுபவர்களுக்கு 3 தண்டனைகள் உடனடியாக கிடைக்கும். 1, முகத்தில் பொலிவு மறைந்துவிடும். அல்லாஹ்வுக்காக அஞ்சும் அந்த பிரகாசம் முகத்திலிருந்து நீங்கிவிடும். 2வது, வறுமை. உள்ளத்தில் நிம்மதி இல்லாத ஒரு வறுமை நிலை ஏற்படும். 3, மறதி. அறிவையும் மார்க்க கல்வியையும் அல்லாஹ் அந்த உள்ளத்தில் இருந்து எடுத்து விடுவான். இதிலிருந்து மீட்சி பெறுவது எப்படி என் அருமை வாலிபர்களே? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சோதிக்கப்பட்ட போது, அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன், அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என கூறி விலகிச் சென்றார்கள். அந்த மன உறுதி நமக்கு வேண்டும். தனிமையை தவிருங்கள். ஷைத்தான் தனிமையில் இருக்கும் போதுதான் பலமாக எங்களை தாக்குகின்றான். தௌபா செய்யுங்கள். இனி இந்த ஆபாச படங்களின் பக்கமே நான் போக மாட்டேன் என்று அல்லாஹ்விடம் அழுது முறையிடுங்கள். வசதி உள்ளவர்கள் நபி வழியில் திருமணம் செய்து கொள்ளுங்கள். நினைவில் வையுங்கள் அன்பானவர்களே, நீங்கள் ஆபாச படங்களை பார்த்து கொண்டிருக்கும் போது உங்கள் உயிர் பிரிக்கப்பட்டால் உங்களின் நிலை என்ன? மலக்குல் மௌத் உங்கள் அறை கதவை தட்டும்போது உங்கள் கைபேசியில் அந்த அசிங்கமான காட்சி ஓடிக்கொண்டிருந்தால் உங்களது முடிவு எவ்வளவு கேவலமானதாக இருக்கும். அல்லாஹ் நம் அனைவரையும் இந்த